Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸைஸ் 10.2 தான் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 2, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கிவ் ஜஸ்டிஃபிகேஷன். நான் ஃபஸ்ட் கொஷினை படிச்சிடுறேன். இன் ஃபிகர் 10.11, இஃப் டிபி அண்ட் டிக்யூ ஆர் டூ டேஞ்சன்ஸ் டு அ சர்க்கிள் வித் சென்டர் ஓ. டிபி அண்ட் டிக்யூ இது ரெண்டுமே சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட், ஏன்னா ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணது கரெக்டாக. ஸோ அப்போது இந்த பிடி அண்ட் பிக்யூ ஆர் டூ டேஞ்சன்ஸ் டு அ சர்க்கிள் வித் சென்டர் ஓஸ். ஸோ தட் ஆங்கிள் பிஓக்யூ வந்து 110 டிகிரி, இது கிவன் கரெக்டாக. அண்ட் தென் வி ஹேவ் டு ஃபைண்ட் பிடிக்யூ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த டி ஆங்கிள் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் டயக்ராம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணால் வி ஜஸ்ட் ஹவ் டு அப்ளை த ப்ராப்பர்ட்டி, நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ. அண்ட் தென் சம் இஸ் வெரி ஈஸி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு டான்ஜென்ட்டும் ரேடியஸும் 90 டிகிரி இன்டர்செப்ட் பண்ணி படிச்சிருக்கோம் கரெக்டாக. தியரம் 10.1. ஒரு சர்க்கிளுக்கு நீங்கள் ஒரு டான்ஜென்ட் வந்தால் அந்த சர்க்கிளும் அந்த டான்ஜென்ட்டும் 90 டிகிரியில் இருக்கும் எங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். ஸோ இந்த சர்க்கிளுக்கு பிடியூ டிக்யூ அண்ட் டான்ஜென்ட், அது டச் ஆகிற பாயிண்ட் வந்து பி அண்ட் கியூ. ஸோ அப்போது பிடி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஓபி, ஏன்னா இது ரேடியஸ் அண்ட் ஓக்யூ இஸ் ரேடியஸ். அப்போ இதுவும் 90 இதுவும் 90 கரெக்டாக. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த பிடிஓக்யூ இல்லைனா பிடிக்யூஓ இந்த குவாட்ரிலேட்டரல் நமக்கு தெரியும் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன். இந்த சம் வந்து எம்சிக்யூனால நம்ம இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இஃப் இட்ஸ் அ நார்மல் சம் யூ ஹேவ் டு ரைட் தீஸ் திங்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா பிடிக்யூஓ இந்த குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கணும். ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி படி மொத்தமாக 360 கரெக்டாக. ஆங்கிள் பி ப்ளஸ் டி கியூ ப்ளஸ் ஓ. நமக்கு வந்து இதில் 3 ஆங்கிள் தெரியும். ஸோ வி ஜஸ்ட் ஹவ் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ் அண்ட் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். So take quadrilateral OPTQ and then we have to add all the interior angles OPT, PTQ, TQO and QOP. இதில் நமக்கு வந்து இது மட்டும் தான் தெரியாது, PTQ மற்ற எல்லாமே தெரியும் கரெக்டாக. ஸோ அப்போ PTQ மட்டும் we are keeping it as PTQ and then angle P is 90 and angle Q is also 90 and POQ வந்து 110. இப்போ இதை மொத்தமாக நம்ம ஆட் பண்ணால் we'll get 290. So PTQ plus 290 equal to 360 and then if you transpose this will become minus 290 and then the subtract பண்ண angle PTQ is equal to 70. Okay, so option B is the answer. இப்போது நம்ம கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கிவ் ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக. இப்போது இந்த கொஷனுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்னா, நீங்கள் சொல்லணும் பை தியரம் 10.1 சொல்லக்கூடாது. Radius is perpendicular to the tangent so that angle OPT and OQT இது ரெண்டுமே 90 கரெக்டாக. Then by angles and property of a quadrilateral we get angle PTQ is equal to 70. ஸோ இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். லாஸ்ட் சமுக்குமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்னென்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா இதே தான் தியரம் 10.1 தான். Radius is perpendicular to the tangent, therefore அந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லணும் அந்த ட்ரையாங்கிளில். therefore by Pythagoras theorem இந்த என்ன ஆன்சர் வந்துச்சோ அது யூ ஹேவ் டு ரைட் இட். அவ்வளோதான் ஜஸ்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா யூ கேன் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் அவங்களுமே நல்ல மார்க் வாங்குவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.